நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். நான் அதுக்காக குலோப் ஜாமுன் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆச்சி குலோப் ஜாமுன் மாவு. அப்புறம் சீனி தேவையான அளவு அரை கிலோ இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னென்னா ஏலக்காய் தனியாக அரைக்காமல் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் மாவு நம்ம ஊற்றிட்டோம், அந்த அளவுக்கு இருக்கணும் பதம். கொஞ்சம் நெய் ஊற்றி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கையில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சீனி பாவு ரெடி பண்ணிடலாம். சீனி பாகு காய்ச்சறதுக்கு அடுப்பை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் 500 கிராம் எடுத்திருக்கேன் சீனி. அதை போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கரையட்டும். சீனி கரைஞ்சி அந்த பாகு மாதிரி ஆகட்டும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இப்போ சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. இது இதுக்கப்புறம் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக லெமன் ஊற்றிக்கலாம். சீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஊற வச்சுருக்க மாவை இப்போ சின்ன சின்ன பாலாக ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த பதத்துக்கு விரைய வச்சுக்கோங்க. பால்லாம் சின்ன சின்னதாக ஊற்றி வச்சாச்சு. இப்போ லைட்டாக நீங்கள் நெய் கையில் தடவிட்டு ஒட்டுங்க. இப்போ கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்டாக ஒட்டுங்க. பால் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பாலை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் பாலை போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம்.
சாஃப்டாக ஊற்றி விடுங்க. மெதுவாக கிளறி விடுங்க, உருண்டை உடஞ்சிடாம. இந்த ப்ரௌன் கலர் போதும் நினைக்கிறேன். சரி, இப்போ எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சது இங்கே இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்தேன், அதை போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஜீராவில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம எவ்வளோ சின்னதாக பண்ணோம் உருட்டணும், ஆனால் அது அவ்வளோ கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. கொஞ்சம் உடையாமல் எடுத்துக்கோங்க பொரிக்கும்போது. குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறட்டும்.